ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் சனி வக்ர காலங்கள், அதாவது 16 வயசுலேருந்து ஒரு 20-24 வயசு வரைக்கும். சனி வக்ர காலம் எப்படி இருக்கும்? சனி அப்படிங்கிறது ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதா? ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலையும் வக்ரமாகிறார். அதாவது 4.5 மாத காலங்கள். படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும்? படிப்பு அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள்ல, அதாவது ராகுதசை பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள்ல இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்துல தான் இருப்பீங்க. ராகுதசை அந்த அளவுக்கு பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணா கூட இந்த ராகுதசை சனி பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது வக்ரமாகக்கூடிய இடத்த மட்டும் பார்க்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், 10, 11 இது மாதிரியான இடங்கள்ல வக்ரமாச்சுனாக்கா பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் நார்மலா போயிட்டு இருக்கு, நல்லாவே போகும். படிப்பு நீங்க பெருசா டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா நல்லாவே போகும். ஏன்னா 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதனால படிப்புல இருக்கக்கூடிய நபர்கள், பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ராகுதசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். இதுல ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கு, அதாவது குரு பகவான் 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மனசு ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் வெளியே வருவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. 20-21 வயசுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு புதுசா ஒரு வேலை தேடுறீங்க, வேலையில இருக்கிறீங்க, எல்லாமே நல்லா இருக்கும் ராகு தசையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல இருக்கு ராகு. வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாகுது. அவருக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாகும்போது எங்க இருந்தாலும் சரி, சனி பகவான் வக்ரமாகிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மையோ தீமையோ? சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய கிரகம். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ரமாகிறது பெருசா கெடுபலன்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு, அதாவது ராகு தசை. வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாகுது அப்படின்னு வச்சிங்களேன், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் வரும். நல்ல ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. படிப்பு ரீதியா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 21 வயசுல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை புதுசாக தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலை ப்ரெஷர் எல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. ஏன் நன்மை செய்யாதுன்னா, அஷ்டமாதிபதியாக வராரு அவர், 11ஆம் அதிபதி, அதாவது சுக்கிரனோட வீட்டுக்கு இந்த குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. இப்போ குரு தசை நடக்குது. ஒரு சில பேருக்கு குரு தசை நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, வேலை சரியா அமையல, நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா இது அவயோக தசை, இது அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு நல்லதும் செஞ்சுட்டு வருது குரு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த குரு பகவான் எப்படி இருந்தா நல்லது அப்படின்னாக்கா, இந்த ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணா சிறப்பு. ஆனால் ராகு கேதுவோட சேரக்கூடாது. ராகு கேதுவோட சேர்றதோ இல்லை சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகிறதோ இது மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி வக்ரமாகவும் கூடாது அந்த இடத்துல. அது மாதிரி இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுத்துரும். ஆனால் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணால் சிறப்பு. 3 மட்டும் உச்சமாயிடாங்க. அதாவது கடகராசியில இந்த ராசிக்கு 3ஆம் இடம், அது குரு பகவானுடைய உச்ச வீடு. உச்சமாகும்போது சமபலத்துல வந்துடும். அதனால அந்த தசையும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 6, 10, 11 ஆகிய இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான இடங்கள். இது மாதிரியான இடங்கள்ல இந்த குரு பகவான் இருந்து தசை பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டே வரும் குரு பகவான். பரவாயில்ல, நல்லாவே இருக்கு, நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சனி வக்ர காலம் அப்படிங்கிறது பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லை 3, 6, 10, 11 இல்லை வேற இடத்துல இருக்கு, 6, 8, 12 மறைஞ்சிருக்கு, இல்லை 4, 2 இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணுது இந்த குரு பகவான். நிறைய கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்களை ஒரு சில பேர் அனுபவிச்சுட்டு வருவீங்க. பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில நிறைய தடை தாமதங்கள், எதுவுமே கரெக்டாக அமையாது. எது அமையாதுனாக்கா, இப்போ வேலை கிடைக்கும், வேலை கிடைச்ச உடனே திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சேமிப்பு, அது மாதிரிலாம் வரும் இல்லையா? இது எதுவுமே சரியா 1 by 1 நடக்காது. உங்களுக்கு எல்லாமே மாறி மாறி நடக்கும். அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும். இப்போ வேலை எடுக்கிறீங்களா, இப்போ வேலையில தடையை கொடுக்கும்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு தடையை கொடுக்கும். ஏன்னா வேலை கிடைச்சதா திருமணமே பண்ண முடியும். அதனால வந்து குருதசை ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நல்லது நடக்காம நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா, உங்களுக்கு அவயோகத்துல இருந்து பண்ணுது. உங்க லக்னத்துக்கும் அவயோகத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலமா தான் இருக்கும். நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த சனி வக்ர காலம், அடுத்து வந்து குரு வக்ரமாகிறது கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி வக்ர காலங்கள் அவ்வளோ சிறப்பு. அந்த அளவுக்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல சனி, வீடு கொடுத்த கிரகம் குரு, சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு. சொந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலேயே அவர் வக்ரமாகிறார். அவரோட நட்சத்திரம் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல வக்ரமாகிறார் இந்த சனி பகவான். அப்ப நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம். இப்ப திருமணம் நடக்கல, நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்கா, தடை தாமதங்களோட இருக்கு அப்படின்னாக்கா, இந்த சனி வக்ர காலங்கள்ல திருமணம் நடந்துடும். இல்லைன்னா குரு வக்ர காலங்களில் கன்ஃபார்மா திருமணம் நடக்கும். இப்போ சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாத்தி கொடுப்பார் பலன்களை. இது வரைக்கும் வந்து திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்காது. பெரும்பாலும் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில குரு பகவான் திருமணம் பண்ணி வச்சுட்டு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். மனசு, அதாவது சரியில்லாத பொருத்தங்களை சேர்த்து வச்சு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். சுய ஜாதகத்துல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சரியில்லைன்னா குரு நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு. அது வந்து திருமணத்தை பண்ணி வச்சுட்டு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது இல்லையா. இப்போ ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோல் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும். ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் உதவிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இது மாதிரி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள், அவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா தொழில் சாணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வக்ரமாகிறார். இப்போ வந்து 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்த பிறகு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது. இது வரைக்கும் எனக்கு பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நார்மலாக தான் போயிட்டு இருக்கோம், எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ சனி வக்ர காலங்களில் அந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வந்து 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணும். அதாவது சரியில்லாத இடத்துல இருந்துச்சுனாக்கா 10ல் வந்தாலும் சரி, 11ல் வந்தாலும் சரி, எந்த வித மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு தசா புத்தி தான் உங்களுக்கு கொடுக்கும் பெருசா. அதே சனி பகவான் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், உங்க சுய ஜாதகத்துல ஒவ்வொரு பயிற்சிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இப்ப வக்ரமாகும் போது அந்த பலன்களை மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னாக்கா இப்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா இல்லை உங்க சுய ஜாதகத்துல அப்படின்னாக்கா இப்ப வக்ரமாகக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த டைம் அப்படிங்கிறது நீங்க பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வெளி நபர்கள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். ஏன்னா அவயோக தசை இது வந்து எப்படி கெடுக்கும், எப்படி கெடுதல் பண்ணும் அப்படின்னு தான் பார்க்கும். அதாவது குரு தசைங்கிறது. நீங்க வந்து கோச்சாரத்துல வந்து சனி நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வக்ரமானா அது சிறப்பா இருக்கும், இல்லைனாக்கா குரு நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்க குடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் தாராளமா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். அதாவது கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது, ஒரு மணி லாக் ஆகும். அது மாதிரி பிரச்சனைகளை இந்த குரு தசை கொடுக்கும். நான் சொல்றது கோச்சாரத்துல வரக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரம் அது மாதிரி பண்ணாது. அது வந்து சனி பகவான் வக்ரம் ஆகும்போது, ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், நீங்க எடுக்கிற முடிவு வந்து பாத்தீங்கன்னாக்கா தைரியமா எடுத்துருவீங்க. ஒரு முடிவு எடுத்துருவீங்க, இவரை நம்பி பணம் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துருவீங்க. அது வந்து குரு தசையில போய் லாக் ஆயிடும். அதனால இந்த தசையை மெயினா பார்க்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், நீங்க நார்மலா ஒரு தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தாராளமா போயிட்டே இருக்கும், பயப்படவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம். கொடுத்த பணம் வருமா அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் வரும். ஆனா நீங்க வந்து வேற ஆளுக்கு புதுசா கொடுக்கறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம். அதாவது முதலீடு பண்றது, புதுசா ஒரு தொழில் பண்றது, அதாவது மாற்று தொழில், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். உங்க சுய ஜாதகத்தை இப்ப செக் பண்ணிட்டு நீங்க பண்றது நல்லது. நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்னா நார்மலா போகும். வராத பணம் இப்ப வரலாம், கொடுத்த பணம் இப்ப வரலாம். ஆனால் வேற யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. இதுக்கப்புறம் வேலை ரீதியா ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். வேலையில நல்ல ஒரு மாற்றம், இடமாற்றங்கள், சம்பள உயர்வு, இது எல்லாமே தனியார் துறையில இருந்தாலும் சரி, அரசாங்கத்துல இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். 40 வயசுக்கு மேல 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில இருக்கக்கூடிய நபர்கள் 10 வருடம் ஒரு பலன், 9 வருடம் ஒரு பலன், அது மாதிரி தான் நம்ம பிரிச்சு சொல்லலாம் சனி தசையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி தசையில ஒரு சில பேருக்கு நல்லது நடக்குது. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி தசை 19 வருடம். அந்த சனி தசை 19 வருடத்துல 10 வருடத்துக்குள்ள இருக்கிறீங்க, 6 வருஷம் 7 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கு, சனி தசை ஆரம்பிச்சுல இருந்து நல்லா இருக்கு அப்படின்னாக்கா ஓகே, ராசிக்கு நன்மை செய்யும். ஏன்னா ராசிக்கு எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கிற இடத்தை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல. இப்ப நல்லது நடந்துட்டு வருது அப்படின்னாக்கா நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
குடுக்கல் வாங்கல் மட்டும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது அந்த சனி வக்கர காலங்களில் வேண்டாம். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது வேண்டாம். இது தவிர்த்து மற்றபடி தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, நீங்க தாராளமா பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சனி தசை ஆரம்பிச்சதுல இருந்து முதல் 10 வருடத்துக்குள்ளேயே அந்த சனி தசை ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். இந்த சனி வக்கர காலங்களில் கஷ்டத்தை கொடுக்காம ரிலீஃப் ஆகும், ஓரளவுக்கு மூச்சு விடும். அது மாதிரி எடுத்துக்கலாம். தொழில், வேலை வாய்ப்பு, இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில மாற்றம் ஓரளவுக்கு நீங்க அது கூட முயற்சி எடுத்து பெருசா கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுத்து பண்ணாதான் அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலத்துல இருந்தீங்கன்னாக்கா சனி தசை, சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது அந்த 4.5 மாத காலம் இருக்கு இல்லையா, இது ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும். இதுல நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு அவரோட பிடியிலிருந்து தப்பிச்ச மாதிரி நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடம், அந்த 9 வருடத்துல அதாவது 11 வருஷத்துக்கு மேல 11 வருடத்துக்கு மேல 19 வருடங்கள் இருக்கு இல்லையா, 19 வருடத்துக்குள்ள இப்ப 12, 13 வருடத்துல இருக்கிற 14 வருடத்துல இருக்கிற சனி தசை இதுல போயிட்டு இருக்கு. இப்ப பின்னாடி அந்த பின்னாடி கஷ்டத்தை கொடுக்குது. 11 வருடத்துக்கு பிறகு கஷ்டத்தை கொடுக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். முதல் 10 வருஷம் நல்லா இருந்தது, 11ஆவது வருடத்துக்கு பிறகு நான் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப், ஓரளவுக்கு அதாவது மணி எல்லாம் லாக் ஆயிருக்கும். பண வரவு கொஞ்சம் கூடுதலா வரும், வர வேண்டிய பணம் வரும். பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே போகும்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை ரீதியா தொழில் ரீதியா என்ன மாதிரியான கவலைகள் இருந்தாலும் சரி, அந்த கவலைகள் இப்ப இருக்காது, ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே 11 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு, 11 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே போகும். பெருசா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே போகும். நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தொழிலையும் வேலை வாய்ப்பிலையும் எதுலையுமே திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயுமே பெருசா தடைய வைக்காது. என்ன அப்படின்னாக்கா நீங்க புதுசா தொழில் பண்றது, புதுசா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போடுறது, அது மாதிரி வேணாம். நார்மலா இது வரைக்கும் போட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கு தசை அப்படின்னாக்கா ஓகே. ஒரு சில பேருக்கு 19 வருடங்களும் சனி தசை நல்லா இருக்கும். அதுல 7.5 சனிக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. நிறைய இதை பிரிச்சு சொல்லணும்னாக்கா ஆடியோ நிறைய போயிட்டே இருக்கும் வீடியோ. அதனாலதான் நான் சுருக்கமா வேகமா சொல்றேன். ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஏன்னா தசை சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா 15-20 நிமிஷம் வரைக்கும் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு வயசுக்கு நம்ம சொல்லிட்டே வரோம்னா, அதனாலதான் கொஞ்சம் நெருக்கடியில சொல்லிட்டு இருக்கேன் நான். அதாவது ரொம்ப ரொம்ப வேகமா சொல்லிட்டே இருக்கேன். ஒரு சில பேருக்கு அது புரியாம கூட இருக்கலாம். இதனாலதான், ஏன்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் நம்ம தனித்தனியா சொல்லலாம், இவ்வளவு அதுக்கு டைம் எடுக்கும். அதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த சனி வக்கர காலங்கள் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இல்ல சனி தசை எனக்கு சரியில்லைன்ற பட்சத்துல இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதலீடு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு வர தொழிலை நீங்க தாராளமா பண்ணிட்டு வரலாம், அதுலயும் கொஞ்சம் கவனமா தான் பண்ணணும். அது மாதிரி இருக்கும் இந்த காலங்கள். 60 வயசுல இருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை 2ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இந்த தசை நல்லாவே இருக்கும். சனி வக்ரம் அப்படிங்கிறது பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. தசா ரீதியா ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், அதாவது மன அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனா வந்துடும், எப்படி வந்துடும். இது 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பொருளாதார வரவு, பண வரவு இது எல்லாமே கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வீட்டுல யாருக்காவது உதவி பண்றது, ஏன்னா பசங்களுக்கு உதவி பண்றது, பசங்க தான் நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு கிடையாது. நீங்க பசங்களுக்கு உதவி பண்றது, தொழில் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா எல்லாமே நடக்கும். அஷ்டமாதிபதி நட்சத்திரம் 11ஆம் அதிபதியின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருடைய நட்சத்திரம், அதாவது புரட்டாதி நட்சத்திரம். இதுல சனி பகவான் வக்ரமாகிறது, சொந்த நட்சத்திரத்திலே வக்ரமாகிறார். பாகிஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான். இதுல நீங்க தொழிலுக்காக ஏதாவது உதவிங்க, வீட்டுல வாரிசுகளுக்கு திருமணம் பண்றது, அதாவது சுப விசேஷங்கள் நடக்கிறது, இது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்கும் உங்க வீட்டுல. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த புத பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ, இல்ல சூரியனோட சேர்ந்து வக்ரமாகி தசை பண்ணாலோ இது கஷ்டங்களை கொடுக்கும். ஏன்னா புதன் தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம். ஆனா நல்லா இல்லை அப்படின்னாக்கா இது இப்படிதான் இருக்கும். இல்லைன்னா ராகு கேதுவோட சேர்ந்து தசை பண்ணும், லக்னத்துக்கு அவயோகராக இருந்து தசை பண்ணும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த புதன் தசை அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இந்த டைம்ல மட்டும் நீங்க முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வயது காலகட்டத்தில் தொழில் பண்றீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வேலையில நல்லாவே இருக்கும். ஆனா தொழில் பண்ணும்போது கொஞ்சம் உஷாரா பண்ணணும்.
சனி வக்கர காலத்துல கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது, நிறைய இழுபறியா இருக்கும். இதனால பணத்தட்டுப்பாடெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல குரு, அது பரவாயில்ல, அது வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும், நல்லாவே கொடுக்கும். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, இந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். 77 வயசுல இருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. இது பின்னாடி வரக்கூடிய கேது தசை. இந்த கேது தசை உங்களுடைய ஜாதகத்துல சனியோட வீட்டில் இருந்தால், இல்லைன்னா குருவுடைய வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் சரி, இந்த கேது தசையில நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தா கூட பரவாயில்ல, பெருசா கெடுபலன்கள் கிடையாது, பொருளாதார வரவு உண்டு, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேது தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். சொத்து ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சனி வக்கர காலங்களில் சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்காது. தொழில் ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது 4.5 மாத காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.